வசமாக சிக்கிய அமைச்சர் பொன்முடி. 10 நாட்களுக்குள் தீர்ப்பு, தண்டனை உறுதி. கடந்த 2006 முதல் 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சியின் போது உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 1.72 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து குவித்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து பொன்முடி, விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி இருவரையும் கடந்த 2016இல் விடுதலை செய்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2017ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 2023ஆம் ஆண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரையும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டார். அப்போது நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் பொன்முடி, நான் நிரபராதி, எனக்கு 73 வயதாகிறது, இதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன், போதிய சாட்சிகள் இல்லாததால் எங்கள் இருவரையும் கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது, எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். அதேபோன்று அமைச்சர் பொன்முடி மனைவி விசாலாட்சி, நானும் நிரபராதி, எனக்கு 68 வயதாகிறது, மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளேன், எனவே எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி வழங்கிய தீர்ப்பில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி இருவர் மீதான குற்றச்சாட்டும் அரசு தரப்பில் சரியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இருவரையும் விடுதலை செய்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பு ரத்து செய்த நீதிபதி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி இருவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து பொன்முடி அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீதான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டனர். அத்துடன் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு நீதிபதிகள் தடை விதித்து உத்தரவிட்டனர். அதாவது அமைச்சர் பொன்முடி மீதான தண்டனை நிறுத்திதான் வைக்கப்பட்டுள்ளது. அவர் நிரபராதி என்று இன்னும் தீர்ப்பு வரவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் விரைவில் இந்த வழக்கு குறித்த விசாரணை மீண்டும் தொடங்கும் என்றும், மேலும் இந்த வழக்கு இடைவிடாமல் தொடர்ந்து விசாரணை நடந்து 10 நாட்களுக்குள் முடிக்க வாய்ப்புள்ளதால் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தீர்ப்பு அமைய அதிக வாய்ப்புள்ளது என்றும், அவர் சிறை செல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்